வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு போகிறார். சார் இதைத்தானே போன வருஷமும் சொன்னீங்க. எஸ், திருக்கணிதத்தின்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சொல்லப்போனால் நான் திருக்கணிதம் பஞ்சாங்கம் தான் பார்க்குறேன். எனக்கு இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது திருக்கணிதத்தின்படி எனக்கு நடக்கலை. அப்போ நடக்கலை, உண்மையாலுமே நடக்கலை. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கி தேதிக்கு கடகராசிக்கு என்னெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குமோ அதெல்லாம் எனக்கு இப்போ தான் கிடைக்கிது, லேட்டாக நடக்குது. நானுமே ஒரு லோனை முடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த லோன் என்னால் அடைக்கவே முடியல. பட் இப்போ அதற்கான காய்கறியெல்லாம் நவுத்தி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஏன் லேட் ஆகிடுச்சுன்னு நானே வாழ்க்கையில் அனுபவங்களை சொல்கிறேன். என் பேங்க்கில் வந்து என்னோடய ஆதார் கார்டுலேயும் என் பேங்க்லேயும் பேர் வந்து வேறு மாதிரி இருந்துருச்சு. எத்தனையோ லோன் வாங்கியிருக்கேன், அப்போல்லாம் இந்த பிரச்சனை வரல. பட் இப்போ சார் உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேங்க்கில் இல்லை, அதனால இந்த லோன் இப்போ சேங்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இழுத்தடிச்சிட்டு இருக்கு. பார்த்தா நாளைக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு 2 நாளில் உங்களுக்கு அது லோன் சேங்ஷன் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறேன், ஆனால் அது பெரிய வட்டிக்கு வாங்கியிருக்கேன். அந்த பெரிய வட்டியை முடிக்கணும்னா எனக்கு கம்மியான வட்டியில் ஏதாவது வேணும். இன்கமிங் தான். நீங்கள் கடன் அப்படிங்கிறதுமே பணம் வரவு உள்ளே வருது. எனக்கு நான் ஒரு பெரிய சுமையிலிருந்து இப்போ ஒரு சின்ன இதுக்கு மாட்டுறேன், அவ்வளோதான். மாற்றி வைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி நகையுமே அடமானம் வச்சுருந்தேன், கொஞ்சம் கம்மியான இருக்குது. இப்போ டாப் அப் பண்ணலாங்கிற அளவுக்கு பேங்க்கில் சொன்னாங்க. அதனால் இந்த பேங்க்லேருந்து நகையை தூக்கி இன்னொரு பேங்க்கில் வச்சு இப்போ டாப் அப் பண்ண போகிறேன். எல்லாமே ஒரு கடனை அடைக்கிறதுக்காக பண்ண போகிறேன். அதனால் சனி பகவான் கடக ராசிக்கு இப்போ கடனெல்லாம் அடைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இதை தான் சொல்கிறேன். வானத்தை பிரித்து கொட்டுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. 2 ரூபா வட்டியிலிருந்து 1 ரூபா வட்டிக்கு மாற்றி வைக்கிறேன். இவங்க கொடுக்குற இந்த பேங்க்கில் வச்சுருந்த அமௌண்ட்டை விட இன்னொரு பேங்க்கில் அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால் மாற்றி வைக்கிறேன். இப்போ ஒரு பணம் வருது, அதை கொண்டு போய் இந்த கடனை அடைக்கிறேன். எனக்கு இந்த கடன் தான் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் வேலை செய்கிறேன். எனக்கு இது நல்லது தான். ஆமாம் தான். நான் 2 ரூபா வட்டியிலேருந்து 1 ரூபா வட்டிக்கு உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னா எஸ், எனக்கு லாபம் தான். அதனால் நான் இந்த வேலையை செய்கிறேன். ஆமாம், நான் கடனை அடைக்கிறேன் அப்படின்னு. 2வது பேங்க்கில் இருக்கிறதுங்கிறது வந்து சேஃப் ஜோன். அப்பாடி ஓகே அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு இருக்கேன். போன சிம்ம ராசி வந்து இந்த பிரச்சனையில் மாட்டினாங்க. இவங்க அஷ்டமத்து சனியிலேருந்து கடகராசிக்காரங்க தப்பிச்ச உடனே அடுத்து மாட்டக்கூடிய ஆள் சிம்ம ராசி. இவங்க வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி தவிப்பாங்க. அதன் பிறகு சிம்ம ராசி ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கன்னி அப்படிம்பாங்க. சரி, இதனால் சிம்ம ராசி கொஞ்சம் பிரச்சனையில் போய் மாட்டிக்கு உள்ளே போகுது. கடகராசி கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டினதுலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஒரு 4 மாத டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை நாம் சனி பயிற்சி போன தடவைலாம் வீடியோலாம் போட்டப்போ கூட திருநள்ளாறுலேருந்து அவங்க சர்க்குலர் ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னா, இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போ சனி பயிற்சியே கிடையாது அப்படின்னா. எல்லாருமே அப்போ வீடியோ போட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இப்போ சனி பயிற்சியே கிடையாது, மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ், அது நாளைக்கு நடக்க போகுது. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சார் என்ன சார் கும்பம்லாம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, சனி பகவான் கடந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க, மகரம் வந்து 7.5லேருந்து விடுபட்டுச்சுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கவே இல்லையே. எல்லா கிரகம்லாம் நவுந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. இனிமேல் நடக்கும். இதுதான் சொல்கிறேன். சில பேருக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடக்கும், சில பேருக்கு திருக்கணிதத்தின்படி தான் நடக்கும். எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் திருக்கணிதத்தின்படி நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல, இப்போது ப்ரிடிக்ஷன் அப்படியே மாறி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்குது. ஒரு 4 மாதம் தாமதமாக நடக்குது. குறி நான் அங்கேயே வச்சேன், அங்கேயே விழுகலை, இங்கே வந்து குறி விழுகுது. எஸ், அப்போ நான் வந்து ஓகே, அதுதான் சொல்கிறேன். இது வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி, இதுதான் சரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாருக்கு செட் ஆகுதோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. சித்தா மெடிக்கல் செட் ஆனவங்க சித்தா சாப்பிடுங்க, அலோபதி செட் ஆனவங்க அலோபதி, ஹோமியோபதினா ஹோமியோபதி. அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம்னா இவங்களும் ஒரு செட் ஆஃப் பீப்புள். இதில் இதுதான் சரி இதெல்லாம் தப்புன்னெலாம் யாராலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் நம்புங்க. மற்றபடி ஜாதகம் என்பது உண்மை. ஓகேங்களா? ஒரு 4 மாத கால டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஆனால் என் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். ஜாதகம் உண்மை. அதை நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே அறிய முடியும். கேளக்கிய சித்தர் நமோ நமக.